பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஹரியானாவின் தேர்தலில் 10 வருட ஆட்சிக்கு பிறகு படுதோல்வி அடையும் என்று அரசியல் விமர்சகர்கள், கருத்து கணிப்பு பண்டிதர்கள் கூறி வந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹரியானாவின் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கடுமையான அதிருப்தி இருப்பதை உணர்ந்த பாஜக முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டாரை பதவியிலிருந்து விலக்கி பாஜகவின் முக்கிய ஓட்டு வங்கியான ஓபிசி சமூகத்தை சார்ந்த நயாப் சிங் சைனியை முதல்வராக நியமித்தது. முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் தான் நயாப் சிங் சைனியை தேர்ந்தெடுத்தார். முதல்வராக பொறுப்பேற்ற நயாப் சிங் சைனிக்கு பல்வேறு பிரச்சனைகள் காத்திருந்தன. குறிப்பாக ஹரியானாவின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு நிலவி வந்தது. அது மட்டுமன்றி முன்னாள் பாஜக மக்களவை உறுப்பினர் பிரிஜ்பூஷன் சரண் பெண் மல்யுத்த வீரர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக எழுந்த புகாரை விசாரிக்க கோரி ஹரியானாவைச் சேர்ந்த இந்திய மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா, வினேஷ் போகட் மற்றும் சாக்ஷி மாலிக் ஆகியோர் போராட்டம் நடத்தியது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அரசாங்கத்தின் மீது உள்ள அதிருப்தியை உணர்ந்த நயாப் சிங் சைனி வளர்ச்சி திட்டங்கள் மீது தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். முதலில் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நடைமுறைப்படுத்த முடிவெடுத்தார். அதன்படி ஹரியானாவில் 24 பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிவித்தார். பின்னர் அக்னிவீர் திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆதரவை பெற ஹரியானா அக்னிவீர் கொள்கை 2024 அறிவித்தார். இதன் மூலம் கான்ஸ்டபிள், சுரங்க காவலர், வனக்காவலர் மற்றும் சிறை காவலர் போன்ற பதவிகளில் அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மேலும் கிராம பஞ்சாயத்துகளுக்கான செலவு வரம்பை 5 லட்சத்திலிருந்து 21 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார். முன்னர் மின்சாரம் பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்ச கட்டணம் இருந்த நிலையில் மக்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு ஏற்ப கட்டணங்களை கட்ட ஏற்பாடு செய்தார். பிரதமர் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு எந்தவித கட்டணங்களும் இல்லாமல் ரூஃப்டாப் சோலார்களை அமைத்து கொடுத்தார். நயாப் சிங் சைனி செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை பாராட்டி பேசிய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் நயாப் சிங் சைனி சோர்வின்றி ஹரியானாவிற்கு உழைப்பதாக பாராட்டினார். ஏட்டிக்கு போட்டியாக கிளம்பாமல் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஹரியானா முதல்வர் சைனி தனது கட்சிக்கு ஹேட்ரிக் வெற்றி வாய்ப்பை தேடித்தந்துள்ளார்.